ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாச்சாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். என்னடா முட்டை குழம்புனா நமக்கு தெரியாதா அப்படின்லாம் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு டைம் முட்டை குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். சாதம் ஆயிலை விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம் போட்டு எப்பொழுதும் போல் வதக்க வேண்டியதான். நம்ம வேலையே வதக்குறதும், கொதிக்க விடுறதும், இறக்குறதும், அவிக்கிறதும் இப்படி தான் ஓடிட்டுருக்கு இல்லையா? வேறு வேலை நமக்கு. கிச்சன் விட்டால் ரூமை விட்டால் கிச்சன், இல்லைன்னா ஹாலில் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகுது, இல்லை பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இதே ஒரு சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா மாவு அரைக்கணும். இப்போ தக்காளி, பழம், பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டியதான். பொரிச்ச குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். ஆனால் இதில் வந்து மிளகாத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். காரம் இதுக்கு அவ்வளோ தேவைப்படாது. இல்லை காரமாக தான் சாப்பிட்ணுன்னா காரம் சேர்த்துக்கலாம் அதிகமாக. நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முட்டை உடைச்சி குழம்பு வச்சிங்கன்னா சோம்புத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே ஒரு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள், தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேங்காவை இதில் சேர்த்துக்க வேண்டியதான். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாமே நல்லா வதங்கணும். நல்ல பச்சை ஸ்மெல் நமக்கு போகணும். இப்போ மல்லித்தூள், அவ்வளோதான். இதோட தேங்காவை அரைச்சி சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட வேண்டியதான். இது கொதித்தோன்னே நம்ம அழகாக 2 முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம். உப்பு சேர்த்துட்டு முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதான். நான் முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். என்னால் ஒரு கையால் முட்டையை உடச்சி ஊற்ற முடியலை. என்ன ரீசன் கேட்குறீங்களா? ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளங்கிறதுனால ஸ்டாண்டில் வைக்க முடியலை. அதனால் நான் கையில் வச்சுக்கிட்டே வீடியோ எடுத்தேன். இதுதான் இதுக்கு ரீசன். பாருங்கள், நம்மளோட முட்டை குழம்பு எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக, டேஸ்ட்டாக இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். ஓகே, சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். எனக்கெல்லாம் முட்டை குழம்புனா அவ்வளோ இஷ்டம். புளிக்குழம்பை விட இந்த முட்டை குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.